இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, உன் பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பஞ்சாயத்தை கூட்டி நீதான் அவ புருஷனை ஏதோ பண்ணிருக்கேன்னு சொல்லிருப்பா. அவளை என் பொண்ணுன்னு சொல்லாத. அவளதான் கல்யாண மண்டபத்திலேயே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டேனே. அந்த ராஸ்கல யாரு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. தேவையில்லாம ஏன் மேல பழிய போடுறா. இன்னும் 1 மணி நேரத்துல என் புருஷன் வீட்டுக்கு வரலனா போலீஸ்ல வேற கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிருக்கா. அவ சரியான திமிருக்காரி. சொன்னதை செஞ்சாலும் செய்வா. அவ எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணட்டும். நான் தப்பு செஞ்சிருந்தா தானே பயப்படணும். போலீஸ் கேஸ்னு வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா தான் இருக்கேன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்ன சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேடம், உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? என்ன கம்ப்ளைண்ட்? உங்க பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட நீங்க ஏதோ பண்ணிட்டீங்களாமே, உங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும். அதான் மேடம் வந்திருக்கோம். என்ன இன்ஸ்பெக்டர், அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் அக்காவை அரெஸ்ட் பண்ண வந்துருவீங்களா? எந்த எவிடன்ஸும் இல்லாம எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? மேடம், காணாம போனவருடைய ஒய்ஃபே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறதுனால நாங்க அதை அலட்சியமா எடுத்துக்க முடியாது. நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்களை என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. சார், எந்த என்கொயரியா இருந்தாலும் இங்கே பண்ணுங்க. தேவையில்லாம ஸ்டேஷனுக்குலாம் கூட்டிட்டு போகாதீங்க. என் அக்கா ஊர்ல விஐபி மட்டும் இல்ல, ஊர் தலைவரும் கூட. ஏன் அக்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறது அவளோட இமேஜ் பாதிக்கும். விடு சந்திரா, நான் தப்பு பண்ணிருந்தா தானே பயப்படணும். என்கொயரி தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். பெத்த அம்மானு கூட பார்க்காம உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளே, அவளா நல்லா இருப்பாளா? வாங்க சார், போலாம். நீ இங்கதான் இருக்கியா? உங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பாக்கலான்னு வந்தியா? ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிற? நேத்து வந்தவனுக்காக உன் அம்மாவையே இப்படி அசிங்கப்படுத்துவியா? அக்கா, இதெல்லாம் இவளா செய்யல. அந்த கிழவி தூண்டி விட்டுதான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா. அந்த கிழவி முதல்ல அம்மா மகன் உங்க 2 பேரையும் பிரிச்சா, இப்ப உங்க 2 பேரையும் மோத விட்டு வேடிக்கை பாக்குறா. இப்படி ஒவ்வொரு மகளா உனக்கு எதிரா இன்னும் கொஞ்ச நாள்ல திருப்பி விட்டுருவா பாரு. சித்தி, இப்ப எதுக்கு பாட்டி இதுல தேவையில்லாம இழுக்கிறீங்க? அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்களுக்கும் இவ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. அதெல்லாம் வெறும் நடிப்பு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த கிழவிதான் இருக்கா. உங்களால திருத்தவே முடியாது. விடு ரேவதி, இவங்க ஸ்டேஷனுக்கு வந்ததே இப்படி ஏதாவது கலகம் பண்ண தானே. இது என்ன நமக்கு புதுசா? துர்கா, முதல்ல நீ கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கு. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அக்கா, நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க தயாரா தான் இருக்கேன். என் புருஷனை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. உடனே புகார வாபஸ் வாங்குறேன். நான் தான் இவகிட்ட பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் எனக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கேஸை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். விடுங்க. திருந்தவே மாட்டீங்களா? பெத்த பொண்ணுக்கே இப்படி துரோகம் பண்றீங்க. ஏய், வாய் மூடுறி. உன்னை பார்க்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத, போயிங்க. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என் புருஷன் மட்டும் கிடைக்கல, உங்களை சும்மாவே விட மாட்டேன். கான்ஸ்டபிள் சார், இவங்கள லாக்அப்ல வைங்க. ஓகே சார். வாங்க மேடம். அத்தை, கொலைப்படாதீங்க. சீக்கிரமே நீங்க வெளியே வந்துடலாம். தைரியமா இருங்க. வரோம் சார். அப்புறம் என்ன டிரைவர் மாப்ள, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கியா? டேய், என் புருஷன் மேல கை வச்சா அந்த பரதேசி பையில சும்மா விட்டுருவேனா? அதான் அவனை தூக்கிட்டேன். அப்ப இதெல்லாம் உங்க வேலை தானா? ஆமா, நான் தான் பண்ணேன். இப்ப சேலஞ்ச் பண்றேன். உன்னால முடிஞ்சா அவனை கண்டுபிடிச்சுக்க.
பெட்டிக்குள்ளதான் இருக்கும் போல இருக்கு. போன் அடிக்குது, ஆனா எங்கதான் இருக்குன்னு தெரியல. இது எப்படி இங்க வந்துச்சு? யாரோட போனு ஒன்றும் புரியலையே. டேய் சேகரே, போன் எடுக்க வெளிநாடுமா? ஏன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கியா? நான் சேகர் இல்லைங்க, நான் வேற ஆளு. என்ன மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்காங்க. டேய் என்னடா ஃபுல்மப்பா, போதையில கண்ணா பின்னான்னு வளர்ற? ஐயோ, என் உயிருக்கு ஆபத்து, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஆமா, இப்படி உன் உயிருக்கு ஆபத்துன்னு பல தடவை சொல்லி என்கிட்ட பணத்தை பறிச்சேல, அதெல்லாம் முதல்ல திருப்பி குடுறா. ஐயோ, நான் பேசுறது ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? டேய், எல்லா பணத்தையும் 2 நாள்ல செட்டில் பண்ணல, உன்னை கொன்றுவான் பாத்துக்கோ. இப்போ கார்த்திக்கு கால் பண்ணி நம்ம இருக்கிற சிச்சுவேஷனை பத்தி சொல்லலாம். அவனும் நம்மளை காப்பாத்த ட்ரை பண்ணுமா? ஐயோ, ஃபோன் நம்பர் டப்புன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதே. என்னவா இருக்கும்? ஆ, ஹலோ. கார்த்தி, நான் நவீன் பேசுறேன். டேய், எங்கடா இருக்க நீ? உன்னை தாண்டா எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். டேய், நான் நேத்து ஆன்ட்டிய அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல பார்த்து திரும்ப வரப்ப அந்த சிவனாடியா அவன் சித்தப்பனும் என்னை வழி மறைச்சு கட்டையால் அடிச்சு மயக்கமாக்கிட்டாங்க. நான் மயக்கத்துல இருக்கிறப்பவே என்னை குழி தோண்டி ஒரு பெட்டிக்குள்ள வச்சு புதைச்சிட்டாங்கடா. என்னடா சொல்ற? இப்ப நான் எங்க இருக்கேன், எங்க புதைச்சிருக்காங்க, எனக்கு எதுவுமே தெரியலடா. நான் போலீஸ்க்கு போன் பண்ணி தகவல் சொல்லிட்டேன். போலீஸோட சேர்ந்து என்ன நீயும் வந்து என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுறா. சரிடா, நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியணும்ல. ஏதாவது சவுண்டு பக்கத்துல வேற எதுனா சத்தம் கேட்டுச்சான்னு சொல்ல. அப்பதான்டா நீ இருக்கிற இடத்த என்னால கண்டுபிடிக்க முடியும். இங்க சத்தம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேக்டரி ஒண்ணுல ஷிஃப்ட் மாற சவுண்ட் கிடைச்சுடா. வேற எதுனா சத்தம் கேட்டுச்சா? வேற இங்க பக்கத்துல கோவில் ஏதோ மணி அடிக்கிற மாதிரி சவுண்ட் கிடைச்சு.